கடவுளினுடைய கரெக்டான அமைப்பு. கடவுளினுக்கு ஏன் அடிக்கடி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதி நிரம்பிய ஆட்கள் சரியா, பாதி நிரம்பிய ஆட்கள். இப்ப மேங்கனீஸ் பார்க்கிறோம், மேங்கனீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4s2 பாதி நிரம்பிய ஆட்கள் இருக்கு இல்லையா. அதே மாதிரி கடவுளினுல இந்த 4xல 7 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப அந்த ஆர்பிட்டால் எடுத்து வச்சுக்கவே எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும்பா? 7 ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா. 1 2 3 4 5 6 7. அப்ப 7 எலக்ட்ரான் எடுத்து சொல்லலாம் பாதி நிரம்பிய ஆர்பிட்டால். அப்ப 4x வந்து இருக்கா, 4x 7 5d1 6s2 இருக்காப்பா. இதுதான் ஆன்சர். 8 ஏன் போற? நான் தான் சொன்னேன் கடவுளின் வந்து பாதி தான் நிரம்பிய ஆர்பிட்டால் சொன்னேன். 4 8க்கு போகுது சரியா. 4x 7 ஆனா எலக்ட்ரான் தான் கேட்டுக்கிறாங்க. இப்ப எலக்ட்ரான் என்ன ஜெராட் எழுதுமா, ஜெராட் பண்ணா நல்லா எடுத்து கனெக்ட் பண்ணிக்க சரியா. இப்போ உனக்கு அதே விஷயம் நீ எலக்ட்ரான் எடுத்துட்டாங்கன்னா தெரிஞ்சு போகுது. கடவுளின் போரஃபைட் வராது. போரஃபைட் ஆன்சர் கொடுக்குறாங்க. சரி, அப்ப புரியுதா? போரஃபைட் வராது. அப்ப கடவுளின் ஏன் அடிக்கடி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாதி அளவு நிலைக்கு ஆகிட்டா விளைப்புத்தன்மை வாய்ந்த அணு அப்படிங்கிறதுனால அதை அடிக்கடி கேட்கறாங்க. அதை பார்ப்போம். அடுத்தது